சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண நன்னீர் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக 45.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி நிவாரணங்களை வழங்கும் விசேட நிகழ்வு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் அண்மையில் நாரகேன்பிட்டியில் உள்ள கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. நாடு தழுவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட நன்னீர் மீனவர்களுக்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 226 மில்லியன் ரூபாய் நிவாரண திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மாகாணத்திற்கான இந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது எனது தலையாய கடமையாகும். நாடு பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இருந்தாலும் எமது அரசாங்கம் 200% மீனவ மக்களுடன் நிற்கின்றது. வடக்கின் நன்னீர் மீன்பிடி துறையை நவீனமயப்படுத்தி மீனவர்களின் பொருளாதாரத்தை 2 மடங்காக உயர்த்துவதே எமது இலக்கு என தெரிவித்தார். தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களுக்கு இந்த நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்துக்கான நிவாரண விவரங்களாக, வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட 28க்கும் மேற்பட்ட கிராமிய மீனவர் அமைப்புகளைச் சேர்ந்த மீனவர்களுக்கு பின்வருமாறு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முழுமையாக அல்லது பகுதியளவில் சேதமடைந்த படகுகளை திருத்துவதற்கும் கொள்வனவு செய்வதற்கும் 142 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 14.2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 473 மீனவர்களுக்கு புதிய மீன்பிடி வலை தொகுதிகளை பெற்றுக்கொள்வதற்காக 31.32 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரம் மொத்தமாக 45.52 மில்லியன் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. விசேடமாக இரணைமடு, வவுனிக்குளம், முத்தையன்கட்டு குளம் மற்றும் அக்கராயன் குளம் போன்ற பாரிய நன்னீர் தேக்கங்களை அண்டிய மீனவர் சங்கங்களுக்கு அதிக அளவிலான நிதி உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே, அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித கமல் ஜினதாச மற்றும்